வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாஜகவில் இருந்து விலகுவதாக கடிதம் வழங்கிய அண்ணாமலை அவர்களின் ராஜினாமா முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்காக ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று RBI கவர்னர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிய மக்கள் இயக்கம் தொடங்கியுள்ளதாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். ட்ரோன்கள், நவீன கேமராக்கள் மூலம் எல்லையை பாதுகாக்க ஸ்மார்ட் பார்டர் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்துவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலை நோக்கி புதிய இயக்கத்தை உருவாக்க வேண்டுமென பாஜகவில் இருந்து வெளியேறினேன் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் யாரும் தவறு செய்ய வேண்டாம் என்றும் தவறு செய்பவர்கள் மீது உடனுக்குடன் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் முதல்வர் விஜய் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரை, பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயிலை நாகர்கோவில் வரை நீட்டிக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்குருவின் காவேரி கூக்குரல் இயக்கம் மூலம் இந்த ஆண்டு 1,20,00,000 மரங்கள் நட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 வழித்தடம் 5 கடைசி கிரிடர் தயாரிப்பு பணி வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. தமிழ்நாட்டில் நேற்று அதிகபட்சமாக சென்னையில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்களின் உத்தரவின்படி தமிழ்நாட்டில் 717 மதுக்கடைகள் முழுவதும் மூடப்பட்டன என்று டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதிய இயக்கம் தொடங்கிய பின்னர் சென்னை விமான நிலையம் வந்த அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். திருச்செந்தூர் கோவில் முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க 6 பேர் கொண்ட குழு அமைத்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். பாஜகவின் பதவியில் இருக்கும் நிர்வாகிகள் கட்சி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அண்ணாமலை அவர்கள் தொடங்கிய புதிய இயக்கத்தில் இணைந்து வருகின்றனர். இந்தியாவில் 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதுடன் 5 ஜிகாவாட் அளவிலான தரவு மையம் ஒன்றை ஏர் ட்ரங்க் நிறுவனம் அமைக்க உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையிலான தாவேக அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஜூன் 11ஆம் தேதி டெல்லியில் அனைத்து மாநில முதல்வர்களும் பங்கேற்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணாமலை அவர்கள் நம்மை இயக்கம் என்ற தளத்தை தொடங்கியுள்ளார். மேலும் மேற்கண்ட இந்த இணையதளத்தின் மூலம் இந்த இயக்கத்தில் இணைந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த பொதுத் தேர்தலில் நான் தொடங்கும் அரசியல் கட்சி போட்டியிடும் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,15,440 ரூபாயாகவும் 1 கிராம் 14,430 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மாநிலங்களவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்றது. புதுச்சேரியில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் வழங்கப்படும் உதவித்தொகையை 2,500 ரூபாயாக உயர்த்தி வழங்க ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று திமுக அறிவித்துள்ளது. 18,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 8,200 நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் தமிழ்நாட்டில் L&T நிறுவனம் 3 திட்டங்கள் மேற்கொள்வதற்கு முதல்வர் விஜய் அவர்களின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரின் மீது உக்ரைன் நேற்று மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல் எதிரொலியின் காரணமாக இந்தியாவில் கேஸ் சிலிண்டரின் பயன்பாடு 19% சரிவை கண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காலை உணவு திட்டத்தின் ஒப்பந்தம் முடிந்த நிலையில் மேலும் 3 மாதம் ஒப்பந்தத்தை நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. IPS அதிகாரிகள் 7 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். ருத்ரா M2 ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளது. போலி 500 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை 20% அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது.
விடைத்தாள் சரிபார்ப்பு மற்றும் மறு மதிப்பீட்டிற்கான பிரத்யோக இணையதள வசதியை பயன்படுத்தி 44,000 மாணவர்கள் எந்த சிக்கலும் இன்றி மறு மதிப்பீட்டு விண்ணப்பத்தை நிறைவு செய்திருப்பதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு மாதம் 3,000 ரூபாய் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மே மாதத்தில் ஏழுமலையான் சுவாமி கோவிலில் 1,21,00,000 லட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க தொடக்கப்பள்ளி ஆட்சேர்ப்பு முறைகேடுகள் வழக்கு தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியும் முன்னாள் முதல்வருமான மம்தா அவர்களின் மருமகன் அபிஷேக் பானர்ஜி அவர்கள் ஜூன் 15ஆம் தேதியன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்தியா உட்பட 59 நாடுகள் மீது புதிய வரிகளை விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டத்துறையின் முதல் பெண் செயலாளராக சுமதி அவர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜியோ ஹாட்ஸ்டார் இந்தியா முழுவதும் 75க்கும் மேற்பட்ட செயற்கை நுண்ணறிவு நிபுணர்களை பணியமர்த்தும் திட்டத்துடன் தனது செயற்கை நுண்ணறிவு திறன்களை பெருமளவில் விரிவுபடுத்துவதாக அறிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ சார்பில் கிண்டியில் பன்முக போக்குவரத்து மையம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2026ஆம் ஆண்டில் $2 பில்லியன் மதிப்பிலான இராணுவ ட்ரோன்களை இந்தியா வாங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா கூட்டணியில் இணைய தவேகாவிற்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 3,816 கனஅடியாக சரிந்துள்ளது. தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி வருகின்ற ஜூன் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இன் புதிய தலைவராக லோகண்டே பிரசாந்த் சீதாராம் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கோவை மாவட்ட பஞ்சாயத்திற்கு தேசிய விருது கிடைத்துள்ளது. விமான எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவின் 25வது முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் அவர்கள் பதவியேற்றார். கர்நாடக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக பொறுப்பு அமைச்சர்களை நியமனம் செய்துள்ளார் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி வரை இருக்கும் நிலையில் வருகின்ற 2027ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 180 நாட்கள் விசாவில் இந்தியா வரும் வெளிநாட்டினர் குடியேற்ற விதியில் முக்கிய திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.